ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செம்மறி ஆடுகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ பெண் ஆடாக இருந்துச்சுன்னா 20லேருந்து 22 கிலோ வரைக்கும் வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஆடாக பார்க்கும்போது 30லேருந்து 35 கிலோ வெயிட் இருக்க மாதிரி வந்து பார்த்துட்டு 2 பல் இருக்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் வந்து மேட்டிங் வந்து விடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஆணோட டெஸ்டிகல்ஸ் அந்த விரை கொட்டைன்றது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து விடுறதுக்கு. இந்த பெண்ணாடை வந்து 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீடிங்க்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா வந்து பயன்படுத்தலாம். மேலை நாடுகள் ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ நல்லா வந்து வச்சுருக்க மாதிரி கல்புன்றாங்க, கொண்டுடுவாங்க. அதுக்கடுத்து இந்த ஈவுன்றது கிட்டத்தட்ட 150 நாள் கழித்து வந்து குட்டி இப்போ மேட் பண்ணி 150 நாள் ஆகும் ஜெஸ்டேஷன் பீரியட் முடிஞ்சிட்ட பிறகு குட்டி வந்து போட்டுரும். நம்ம வந்து இந்த இன்ப்ரீடிங்னு ஒன்று நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப அண்ணன் தங்கச்சியை வந்து மேட் பண்ணுறது. ஸோ ஆடுகளில் அதுக்கடுத்து வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா ஆடோட குவாலிட்டின்றது வந்து குறைஞ்சிரும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து குறைஞ்சிரும், நோய் தடுப்பு சக்தி இதெல்லாம். ஸோ இன்ப்ரீடிங் வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேறு பண்ணைகளில் போயிட்டு வந்து ஆடுகளை வாங்கிட்டு வந்து அது கூட வந்து மேட் பண்ணலாம். ரேமுன்றத வந்து ஆணாடு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் வருஷம். அப்போ தான் வந்து இன்ப்ரீடிங் பிரச்சனைலாம் வராது. அதே நேரத்தில் காதில் வந்து டேகு குத்தி இது எப்போ எந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த ஆடு இது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம தடுத்து இன்ப்ரீடிங்கை தவிர்க்கும் போதும் ஸோ குட்டியோட குவாலிட்டின்றது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து அது குட்டி போட்டுட்ட பிறகு நம்ம அதோட அந்த தொப்புள் கொடியை வந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அயோடின் சொல்யூஷனை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். சப்போஸ் வந்து அந்த தொப்புள் கொடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஆர்த்ரிட்டிஸ் போன்ற பிரச்சனைலாம் வந்து செம்மறி ஆடு குட்டிகளுக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இது மாதிரியான சில முன்னெச்சரிக்கையான விஷயம்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கடுத்து அந்த குட்டி இருக்கிற இடத்துல வந்து ஈக்கோலை பிரச்சனைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஆம்பிளிசினின்றத வந்து குட்டிக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தனா இந்த பிரச்சனை வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிறந்த உடனே ஆண் ஆடுகளுக்கு அந்த தாயாடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மினரல் மிக்சர் அப்புறம் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் இதெல்லாம் வந்து கொடுத்து பால் பத்தாமல் போகிறத வந்து தவிர்க்கலாம். பிறந்த குட்டி பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து பால் குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி நம்ம உடனே அது குடிக்கலனாலும் நம்ம அதுக்கு வந்து குடிக்க வைக்கணும். அந்த கொலஸ்ட்ராமை அப்படி குடித்தாதான் அதோட நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து அதிகமாகும். 15 நாள் கழித்து நம்ம என்ன பண்ணலாம்னா தாயந்து பிரிச்சுட்டு அந்த ஆடை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து பால் வந்து இந்த குட்டி ஆடுகளை வந்து நம்ம கொடுக்கணும் தாயாண்டை விட்டு. 3 மாதம் வரைக்கும் வந்து தாய் கூட வந்து இந்த குட்டி ஆடுகளை வந்து வச்சுட்டு 3ஆவது மாதம் வந்து நம்ம வந்து பிரித்து அதுக்கு வந்து டேக் அடித்து தனியாக நம்ம வந்து ஃபார்ம்லேயே வந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.